வணக்கம். நான் செந்தாளன். நான் சில கூறுற விடயம் அனைத்துமே மக்களுக்கானது தான். ஏனென்று சொன்னால் மக்கள் மத்தியில் ஒரு பிள்ளையான தகவல்களை இலங்கை அரசாங்கம் விதைச்சிருக்கு. அது என்னென்று சொன்னால் தேசிய தலைவர் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டு விட்டார் என்றொரு விடயத்தை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதற்கு சார்பாக சில புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற முன்னாள் போராளிகளும் அந்த விடயத்தை மக்கள் மத்தியில் விதைச்சிருக்கிறார்கள். இதால் மக்கள் நம்பி இன்றைக்கு இருக்கிறது அந்த கடவுள் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டு விட்டார் என்ற ஒரு நிலப்பாட்டுக்குள்ள மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் நான் இதே மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. நான் ஆரம்ப காலத்திலிருந்து இயக்கத்தோட சம்பந்தப்பட்ட குடும்பம் என்ற அடிப்படையில் நானும் பல வேலை திட்டங்களுக்குள்ள இயக்கத்தோடு ரெண்டு செயற்பட்டதால் இறுதி வர முள்ளிவாய்க்காலில் நின்றவன் என்ற அடிப்படையில் நான் சில உண்மைகளை கூற வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கு. இது பலருக்கு இருக்கலாம் இந்த கடமை. ஆனால் அவர்கள் அதை கூறுறதுக்கு முன்வராதற்குரிய காரணம் எனக்கு என்னவென்று தெரியாது. இன்றைக்கு இவ்வாறான சூழ்நிலையில் நான் இந்த உண்மைகளை கூறுறேன் என்று சொன்னால் இதற்கு பின்னால் எமது விடுதலை புலிகள் இயக்கம் உயிரோடு உள்ளது என்றதுக்காகத்தான் நான் இந்த விடயங்களை கூறுறேன். எனக்கு பலற்ற தொடர்பு இருக்குது. அவர்கள் இருக்கிறார்கள் சொல்லி உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் ஆதாரங்களும் என்னட்ட இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நான் இந்த விடயங்களை வெளிப்படுத்துகிறேன். தேசிய தலைவரும் தளபதி பொட்டுவம்மானும் தங்கை துவார அவர்களும் உயிரோடு உள்ளார்கள் என்றது வரலாற்று ரீதியாக பதிவு செய்யப்பட வேண்டிய உண்மை. மே 16 தேசிய தலைவர் அந்த இடத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டார். இந்த மே 16 3 முற்றுகையை உடைத்து வெளியேற அணிகள் செயற்படுத்தப்பட்டன. முதலாவதாக குமணன் அவர்களின் தலைமையிலான வெளியேறிய அணி பாதுகாப்பாக வெளியேறி நிலையெடுத்து கொள்ள தேசிய தலைவற்ற அணி வெளியேறுது. அவர்களும் பாதுகாப்பாக நிலையெடுத்து கொள்கிறார்கள். அடுத்ததாக லட்சுமண தலைமையிலான வெளியேறிய அணி, அதில் முக்கியமாக 2 பேர் தான் தப்பியவர்கள். மற்ற அத்தனை பேருமே அந்த முற்றுகை உடைப்பு சம்பவத்துக்குள்ள வீரச்சாவடைகிறார்கள். அதற்கு பின்னர் மே 17 இதே போன்று 3 முற்றுகை உடைத்து வெளியேறும் அணிகள் செயற்படுத்தப்படுகிறார். ஒன்று தளபதி சூசியன் அவர்களாலையும், அடுத்தது ரட்னமாச தலைமையிலும், அடுத்தது ஏமண்ட தலைமையிலும். இந்த 3 முற்றுகை உடைத்து வெளியேறும் அணிகள் அந்த நிலைகளை ஊடறுத்து வெளியேற முடியாமல் நந்திக்கடல்ல வீரச்சாவடைகிறார்கள். இதில் பல முக்கிய தளபதிகளையும் போராளிகளையும் நாங்கள் இழந்திருக்கிறோம். நான் மே 17 இரவு தான் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வந்தேன். அப்போது இவர்கள் வெளியேறதுக்கான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகளில் நின்ற போராளிகளும், ஆனால் அங்கே அவர்களுக்கு கூறப்பட்ட விடயம் என்று சொன்னால், நாங்கள் இந்த முற்றுகை உடைப்பு சம்பவம் இடம்பெறைக்க நீங்கள் உங்களோட பாதுகாப்பு நிலைகளை விட்டு வெளியேறி எதிரின்ற நிலைகளுக்கு போகலாம் அல்லது இறுதி வரை சண்டை பிடிக்கலாம். அப்படியான சூழ்நிலையில் இறுதி வரை சண்டை பிடிச்சி வீரச்சாவடைந்த போராளிகளும் இருக்கிறார்கள். இறுதி கணங்களில் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வந்தவர்களும் இருக்கிறார்கள். அப்போ என்னோட கூட வந்தவர்களும் பலர் இருக்கிறார்கள். ஆனால்